கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளித்திருக்கிறார். நேரடியாக நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் செய்திருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று கமாரோட்டி வாணிபம் எப்படி இருந்தது சார்? ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரூபாய் மதிப்பு வலுவடைய தங்கம் மீதான இந்த டிமாண்ட் குறைஞ்சிட்டு வருது. சோ இதனோட விளைவுகள் இனி வரும் காலங்களில் எப்படி சார் இருக்கும்? ஏதாவது டிமாண்ட் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு நீங்க சொல்றது அகைன் கோல்ட்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைச்சி டாலருக்கு மூவ் ஆகுறது ஈவன் இன் இந்தியா ஆல்சோ ஸ்லோவா பிராக்டிஸ் ஆயிட்டு வருதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் முக்கியமா நேற்று எடுத்து பார்த்தோம்னா அமெரிக்க சந்தையில ஒரு $10 இறங்கி மார்க்கெட் மறுபடியும் ஏறி ஒரு $8 ஏறி முடிவடைஞ்சிருச்சு. ஆனா அந்த $10 இறக்கத்தை இங்க இந்தியன் மார்க்கெட்ல கொடுத்தது கூட எடுத்தோம்னா ருபி ஒரு 20 பைசா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ 20-25 பைசா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் இங்க ருபியில எம்சிஎக்ஸ்ல எடுத்து பார்த்தா ஒரு நல்ல சரிவை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட நேற்று முன்தினம் 28,186 முடிவடைஞ்சது. நேற்று 27,373 கிட்டத்தட்ட ஒரு 850 ரூபாய் ஒரே நாள்ல இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் பெரிய காரணம் எதுவும் இதுக்கு வெளியாகல. ஆனால் முக்கியமான தகவல் என்ன வெளியா இருக்குன்னா ஒரு ஆன்டிசிபேஷன்ல இறங்கி இருக்கு அப்படிங்கறது. அதனால இது நிக்குமா இந்த லெவல்ல அப்படிங்கறது இன்னைக்கு தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். என்ன காரணத்துக்கான இறங்குச்சு அப்படின்னா மோடி அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு கோல்டுல அந்த இதெல்லாம் லைக் இம்போர்ட் டியூட்டி எல்லாம் குறைக்கலாம். அது மட்டும் இல்லாம 80-20 ரேஷியோ ரூல்ஸ் இருக்கு. அதாவது இறக்குமதி 80% செய்தால் 100% எவ்வளவு இறக்குமதி செய்யறோமோ அதுல கிட்டத்தட்ட 80% எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. அதையும் நாங்க விளக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி நேற்று வெளியான ஆன்டிசிபேஷனால மார்க்கெட் இறங்கி இருக்கு கோல்டு அண்ட் சில்வர். மற்றபடி கச்சா எண்ணெய் நேற்று பெரிய அளவுல ஐ மீன் சப்ளை ஷார்டேஜ் அப்படின்ற மாதிரி நேற்று இன்வென்டரியில வெளியானதுனால கச்சா எண்ணெய் நல்லா ஏறி ஒரு $100 பக்கம் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி லெட்ஸ் டேக் பேஸ் மெட்டல்ஸ். சைனீஸ் மார்க்கெட்ல டிமாண்ட் ஆல்ரெடி குறைஞ்சிட்டு வருது. சைனீஸ் எக்கானமிக் கன்சர்ன் பேஸ் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் படிப்படியாக இறங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூரோல மீண்டும் அந்த டெபிட் கிரைசிஸ் 2010ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டு இருந்த டெபிட் கிரைசிஸ் மீண்டும் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறிய செய்திகள் வெளியாகிறதுனால பேஸ் மெட்டல்ஸோட டிமாண்ட் இன்னும் சரியா தெரியல. அதனால பேஸ் மெட்டல்ஸ் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் பெரிய ட்ரெண்டி மார்க்கெட் கிடையாது. கோல்டு கூட நேற்று இறங்குனது மீண்டும் இன்னைக்கு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது நம்ம கட்டாயமா சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் நேற்று இறங்குனது பெரிய காரணம் இல்லை. ஒரு எதிர்பார்ப்பினால இறங்கின மார்க்கெட். பட் இன்னைக்கு என்ன ஆகுது இன்னைக்கு நாளைக்கு என்ன ஆகுது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நன்றி சார். கடந்த மாதம் பாத்தீங்கன்னா கிரேட் வெஞ்சர் சார்பாக 19 ரூபீஸ் புரோக்கரேஜ் நேயர்களுக்கு அதாவது ட்ரேடர்ஸ்க்கு நீங்க தந்தீங்க. அவங்க வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மாதமும் கண்டினியூ பண்ணீங்க. இப்போ புரோக்கரேஜ் முடிஞ்சிருக்கு. வேற ஏதாவது சலுகை இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா சார்? மே 15ஓட அந்த சலுகை முடிவடைஞ்சிச்சு. இப்போ ஒரு கோடிக்கு 500 ரூபாய். ஒரு கோடி டிரான்சாக்சன் பண்ணா வெறும் 500 ரூபாய் தான் எங்களோட சார்ஜஸ். அது இல்லாம சிடிடி எல்லாம் நீங்க தனியா கட்டிக்க வேண்டியதுதான். அது இல்லாமல் புதிதாக இந்த சார்ட் நேற்று லான்ச் பண்ணிட்டோம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 240 பேர் நேற்று மட்டும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீண்டும் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் வெப்சைட்ல நான் கிரேட் வெஞ்சர்ஸோட வெப்சைட்ல தெளிவா எங்க டவுன்லோட் எங்க அந்த சார்ட் டெமோ எப்படி இன்ஸ்டால் பண்ற டெமோவை கொடுத்துருக்கேன். அது வேணா நம்ம இப்ப பார்க்கலாம். கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்க்கு போயிடுங்க. வெப்சைட் போனீங்க அப்படின்னா கிளியரா வெப்சைட்ல மேலே கொடுத்துருப்பாங்க. அதாவது டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது சார்ட் டெமோலே வந்துடும். இங்க டவுன்லோட்ஸ்ல போனாலே உங்களுக்கு சார்ட் டெமோன்னு போட்டிருக்கும். ஸோ அந்த சார்ட் டெமோ கிளிக் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா விண்டோ ஓபன் ஆயிடும். ஸோ அந்த விண்டோவில் நம்ம ஃபுல்லா வியூ பண்ணிக்கலாம். எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோவாவே கொடுத்துருக்கு. ஸோ நீங்க படிப்படியா இன்ஸ்டால் பண்ண தெரியாதவங்க இதை நான் செய்யல, ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே செஞ்சுட்டு இருக்கு. அந்த படிப்படியா இன்ஸ்டால் பண்றது எப்படி ஃபர்ஸ்ட் .NET framework இன்ஸ்டால் பண்ணணும், அடுத்து chart.exe இன்ஸ்டால் பண்ணணும். அது ரெண்டு எங்க டவுன்லோட் ஆகுதுன்னு காட்டியிருக்கேன். அது டவுன்லோட் ஆகிறத நீங்க ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சார்ட் பண்ற வேண்டாம். .NET framework பண்ணிட்டு அதுக்கப்புறம் சார்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கப்புறம் சார்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் கொடுத்துருக்கும். ஒவ்வொருத்தரோட லாகின் ஐடி, அதாவது குறைந்தபட்சம் 50,000 முதலீடு இருந்தா மட்டும்தான் இதை அந்த பைசல் இண்டிகேட்டரோட பார்க்க முடியும். இல்லை அதை வச்சு நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி வியூ பண்ணி பார்க்கறவங்க ஃபர்ஸ்ட் உங்களோட லாகின் ஐடி என்ன நீங்க குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள். உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லாகின் ஐடி 1000 1000 இல்ல 15,000 லாகின் ஐடி அப்படின்னா
உங்க லாகின் கிளைண்ட் கோடுக்கு முன்னாடி ஜிவின்னு எழுதிக்கோங்க. ஜிவி 15,000, ஜிவி 1000, ஜிவி 1500. ஸோ உங்க கிளைண்ட் கோடே அதுதான். அந்த லாகின் ஐடியை நீங்க யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணலாம். இதுல மேற்கொண்டு ஃபுல்லா இன்னைக்கு நிதானமா அந்த சார்ட் எப்படி யூஸ் பண்றது, என்னென்ன விஷயங்கள் அதுல கொடுத்துருக்கு, எப்படிலாம் யூஸ் பண்றதுங்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு 22 நிமிடம் வீடியோ வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஐ மீன் 1-2 வாட்டி நீங்க தாராளமா இருந்து அதை பாத்தீங்க அப்படின்னா டவுட்ஸ் அதுக்கு மேலேயும் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க நிகழ்ச்சியில நீங்க என்ன கேட்கலாம். நன்றி சார். இந்த ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு, அதாவது சார்ட் இன்ஸ்டால் பண்ண பிறகு வீடியோஸ் வந்து உடனே வந்துருமா, இல்ல வீடியோஸ் வந்து ஏதாவது சார்ஜ் ஏதாவது இருக்கா? எல்லாருக்கும் பார்க்கலாம். வீடியோஸ் வந்து இட்ஸ் பப்ளிக். ஏதாவது கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்ல டவுன்லோட்ல சார்ட் டெமோன்னு கொடுத்துருப்போம். அந்த சார்ட் டெமோ கிளிக் பண்ணீங்கனாலே ஒரு 22 மினிட்ஸ் அந்த வீடியோ போகும். ஸோ நீங்க அங்கங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வீடியோவை சைட்ல வச்சுட்டே நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். அதாவது ஆல்ரெடி சார்ட் யூஸ் பண்றவங்க தாராளமா இது தெரியும். யூஸ் பண்ணாதவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு போகலாம். ஸோ தட் எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ஃபியூச்சர்ல இன்கேஸ் உங்க சிஸ்டம் ஃபார்மேட் அடிச்சாலும் நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ற அளவு ஈஸியாவே இருக்கும். அது நன்றி சார். க்ரூட் ஆயில் வந்து தற்போதைய ட்ரெண்ட் வந்து என்ன இருக்கு? க்ரூட் ஆயில் பத்தி நிறைய செய்திகள் வந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. அது வந்து செய்திகள் பொறுத்து தான் இப்ப க்ரூட் ஆயில் ட்ரெண்ட் வந்து நிர்ணயிக்கிறாங்க. சோ ஃபியூச்சர் ட்ரெண்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து எப்படி இருக்கும் சார்? க்ரூட் ஆயில் இன்னும் எப்பவுமே ஆயிலை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நம்ம யூஎஸ் எக்கானமியை மட்டும் தான் மேஜரா பார்க்க வேண்டியது. யூஎஸ் எக்கானமி வந்து அகைன் வீக்கா இருக்குன்றாங்க, திருப்பி லிட்டில் பிட் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. இப்ப எடுத்து பார்த்தா ருபி ஸ்ட்ராங் ஆகிறத பார்த்தா டாலர் கொஞ்சம் வீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கூட பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் ஆயிலுக்கு வந்து சப்ளை ஷார்டேஜ் இருந்திருக்குன்னு நியூஸ் வர்றதுனால மார்க்கெட் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமா பார்த்துட்டு இருக்கோம். ஆயிலோட விலை $98 இருந்து கரெக்டா ஒரு $104 மார்க்கெட் இருந்தது. ஸோ இட்ஸ் அ பியூர் சைட்வே மார்க்கெட். இதுல போய் நம்ம ட்ரெண்ட் எதுவும் இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சார். அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் வந்து, அதாவது ட்ரேடர்ஸ் வந்து முதலீடு செய்ய நினைக்கிறவங்க வந்து இப்ப போலியான நிறுவனங்கள், அதாவது போலியான நிறுவனங்கள் தெரிஞ்சது எப்படி தெரியும் சார் அவங்களுக்கு? இப்ப புதுசா வந்து நுழையிறவங்களுக்கு வந்து இப்ப போலியான நிறுவனங்கள் இதுதான் எப்படி தெரிய வாய்ப்புகள் இருக்கு? அதாவது போலியான நிறுவனம் அப்படிங்கிறது பல வகையில் இருக்கு. ஒன்று எம்சிஎக்ஸ்ல மெம்பரே இல்லாமல் ஒரு நிறுவனம் வந்து எம்சிஎக்ஸ் ரெஜிஸ்டரே பண்ணாம சும்மா பணம் கொடுங்க நான் ட்ரேட் பண்ணி தரேன்ட்டு பணம் வாங்கி நிறைய ஏமாத்துறது, அது ஒரு வகையான போலி நிறுவனங்கள். அதை நம்ம மைண்ட்ல எடுத்துக்க வேண்டாம். அது இல்லாம இன்னொரு சைட்ல எடுத்து பார்த்தோம்னா எக்ஸிஸ்டிங் நிறுவனங்கள், சஸ்மனான நிறுவனங்கள் நிறைய இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்திய அளவில் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு 100க்கும் மேற்பட்ட மெம்பர் வந்து சஸ்மன் ஆவாங்க. எப்படி சஸ்மன் ஆவாங்கன்னா, ஒன்னு தவறு ஏதாவது செய்து, இல்லைன்னா வந்து பணம் இல்லாமல் கிளைண்டோட ஃபண்ட்ஸ் வந்து அங்க ஃபண்ட் அக்கௌண்ட்ல இல்லாமல் லைக் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க எக்ஸ்சேஞ்சில். அந்த மாதிரி விஷயம், இந்த 2 விஷயம் தான் கவனிக்க வேண்டியது. சஸ்பெண்ட் ஆன நிறுவனங்கள் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அதுல என்ன செய்யணும்னா, அந்த நிறுவனம் தேர்ந்தெடுத்து பண்ணலாமா அப்படிங்கிறது, இவங்க ஃபண்ட் இல்லாம ஒரு நிறுவனம் இயங்குதுன்னா அந்த நிறுவனத்தில் இவங்க ஃபண்ட் போட்டா இவங்க ஃபண்ட் திருப்பி வருமாங்கிற டவுட். ஸோ அந்த மைண்ட் செட்ல போறோம். அதுதான் நேற்று கூட காட்டியிருந்தேன். எம்சிஎக்ஸ் வெப்சைட்ல போயிட்டு டெர்மினல் டிசேபிள்மெண்ட் மேல பார்த்தோம்னா லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் டெர்மினல் டிசேபிள்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு அதை கிளிக் பண்ணாலே ஒவ்வொரு காலாண்டுக்கு எந்த நிறுவனம் இருக்கும். ஸோ ஒரு 4 காலாண்டு இல்ல ஒரு 8 காலாண்டு எடுத்து இவங்க தேர்ந்தெடுத்த நிறுவனம் அதுல இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் அது இவங்களே வந்து திங்க் பண்ணி அதுல மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது இவங்க எடுக்க வேண்டிய முடிவு. அவ்வளவு சார். இன்னைக்கு வெளியாகக்கூடிய டேட்டா ரிலீஸ் ஏதாவது இருக்கா? இப்போ வீக் டேஸ்ல, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கமாடிட்டி டேட்டா ரிலீஸ் இருக்கு. அதை பத்தி என்னென்ன டேஸ்ல வந்து என்னென்ன டேட்டா ரிலீஸ் இருக்கு சார்? டேட்டாஸ் எடுத்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். புதன்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 8 மணிக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வரும். வியாழன் இரவு எடுத்தோம்னா நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி வரும். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வியாழக்கிழமை இன்னைக்கு இன்வென்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஜாப்லெஸ் கிளைம் ரிப்போர்ட், அமெரிக்காவோட ஜாப்லெஸ் கிளைம் ரிப்போர்ட் வர இருக்கு. அது இல்லாமல் நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி இருக்கு. அது இல்லாமல் ஃபெடோட ஒரு நியூஸ் அவுட்கமும் இருக்கு. இந்த 3 விஷயங்கள் தான் மேஜரா இன்னைக்கு செய்திகள். அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ரெகுலரா மதியம் 1:30 மணிக்கு லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் இன்வென்ட்ரி லெவலில் வரும். ஸோ இந்த இன்வென்ட்ரி எல்லாமே வந்து ஒரு காலத்துல யூஸ் ஆயிட்டு இருந்த ஒரு 5-6 வருடம் மாதிரி ஓரளவுக்கு யூஸ் ஆகும். இப்ப எடுத்தோம்னா அந்த இன்வென்ட்ரி நமக்கு கரெக்டா யூஸ் ஆகிறது இல்லை. இன்வென்ட்ரி நமக்கு வரத்துக்கு முன்னாடியே அதுக்கான மாறுதல்கள் முடியறதுனால இன்வென்ட்ரியை பார்த்து ட்ரேட் பண்றாங்க. இன்னைக்கும் சொல்றேன், இயற்கை எரிவாயு 8 மணிக்கு இன்வென்ட்ரி டேட்டா வெளியாகும். நம்ம செய்யற தப்பு என்ன அப்படின்னா, ஓரளவு குறைச்சிட்ட கிரேட் வெஞ்சர்ஸ்ல இன்னமும் ஒரு சில கிளைண்ட் என்ன பண்றாங்க, நிறைய பேர் லாஸ் தான் ஆகுறாங்க. நல்லாவே கவனிக்கிறனால கரெக்டா இன்வென்ட்ரி டைம்ல போயிட்டு ட்ரேட் பண்ணி மாட்டுறாங்க.
பெரிய அளவுல மாற்றாங்க. இன்வென்ட்ரியில என்ட்ரி 10 லாட் போடுறாங்க, 15 லாட் போடுறாங்க. சடனா மார்க்கெட் வந்து 8 பாயிண்ட் மேல போறது, 6 பாயிண்ட் கீழே வர்றதை பார்த்துட்டு ஒரு ஹியூஜ் லாஸ். சாதாரணமா 50-70,000 ரூபாய் லாஸ் பண்றாங்க. இன்வென்ட்ரி டைம்ல நீங்க ட்ரேட் பண்றது என்ன அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஒன்னு, இன்வென்ட்ரிக்கு முன்னாடி முடிச்சுக்கோங்க. இல்ல இன்வென்ட்ரி முடிஞ்ச ஒரு அரை மணி நேரம் கழிச்சே ட்ரேட் பண்ணுங்க. அந்த ஒரு மணி நேரம் இடையில ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்றது நல்லது உங்களுக்கு. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். வேலூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார் சார். தொடர்புல இல்ல சார். புதுசா ட்ரேட் பண்ண சொல்லுங்க ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், உங்க கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்க. நான் வந்து அந்த இதுல வந்து இணையன்னு ஒரு ஆசை. சொல்லுங்க. பறிக்கல்பட்டு தவறான இணைப்புல சார். புதுசா ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க வந்து தக்க தருணமா சார் இது? கமாடிட்டி ட்ரேடிங்ல வந்து புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு டைமா சார் இது? சாதாரணமா இந்த வருடமே எடுத்து பார்த்தோம்னா நியூ கமர்ஸ்க்கு தான் டைம் நல்லா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ட்ரேடர்ஸ் போர் அடிக்கும். ஏன்னா மார்க்கெட் ஒரே ரேஞ்சில் இருக்கு, ஆனா பெரிய அளவு லாஸ் ஆகாது. புதுசா ட்ரேட் பண்றவங்களுக்கு என்னன்னா கத்துக்கலாம் ஈஸியா. ஒன்னில ஒரு 4 அடி தண்ணியில வந்து நீச்சல் அடிக்கிற மாதிரி தான். இப்ப பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. அதே வந்து நம்ம ஒரு லாஸ்ட் இயர் ஏப்ரல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கோல்டு அண்ட் சில்வர் ரொம்ப வாலட்டைலா இருந்தது. அதர் கவுண்டர்ஸும் ஒரு வாலட்டைலா இருந்தது. அந்த மாதிரி நிலைமை இந்த வருடம் இப்பத்தி வரல இல்லைங்கிறதுனால நியூ கமர்ஸ் நிதானமா இருந்து ட்ரேட் பண்ணி பழகலாம். அது மட்டும் இல்லாம அவங்க போட்ட ரேட் வந்து மோஸ்ட்லி வந்துடுது ரேட். அதனால அந்த தயக்கமும் இருக்காது, லாஸும் அதிகமா ஆகாதுங்கிறதுனால இது சரியான டைம் கத்துக்கிறது. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் மேடம். பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க ரமேஷ். சார் நம்மளுக்கு சில்வர் மினி ஷார்ட்ல இருக்கு சார், 41,200 சார். சரிங்க. என்ன சார் பண்ணலாம்? வெயிட் பண்ணலாமா சார், கவர் பண்ணிக்கலாமா சார்? ஷார்ட் ஹோல்ட் பண்ணுங்க. தப்பு. 41,200 தானே? ஆமா சார். மார்க்கெட் உங்களுக்கு 40,900 முடிவடைஞ்சு கிட்டத்தட்ட 300 ரூபாய் லாபத்துல இருக்கு சில்வர் மினில. இன்னைக்கு அளவுகள் சொல்றேன் வேணா லைக் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. 41,122க்கு மேல மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். அந்த ஷார்ட்டை முதல் டார்கெட் 41,223. அதே டவுன் சைட்ல 40,850க்கு கீழே மார்க்கெட் இறங்குச்சுன்னா தாராளமா அந்த செல்ல ஹோல்ட் பண்ணுங்க. முதல் டார்கெட் 40,700ல நீங்க வெளியாகலாம். நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம்மா. சொல்லுங்க ரமேஷ், உங்க சந்தேகங்களை கேளுங்க. சார் கிட்ட கேட்கணும் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வந்துட்டு நல்லா டிராப் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வந்துட்டு லாங் ஒரு 28,000 மார்க்கெட் பிரேக் ஆன உடனே சரி மார்க்கெட் டிராப் ஆயிடுச்சு. 27,740 லெவல்ல வந்துட்டு ஒரு லாங் வச்சுட்டேன். பட் ஈவன் மார்க்கெட் அதையும் பிரேக் ஆகி கீழே போயிட்டு இருக்கு. பட் இன்டர்நேஷனல்ல செக் பண்ணி பார்த்தா இன்டர்நேஷனல் $5 தான் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஃபியூச்சர் கான்ட்ராக்டே வந்துட்டு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் அப்படின்றது தெரியணும். இது வந்து ரெக்கவர் ஆகுமா இல்ல இன்னமும் வந்துட்டு 10 ரூபா டிராப் ஆகுமா, இதுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் அப்படின்றது சொன்னது. இந்த லாங் வந்து 27,740 இருக்கு. இதுக்கு ஒரு இது சொல்லுங்க சார். அதாவது நான் நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே அதான் விளக்கமா சொல்லியிருந்தேன், மீண்டும் சொல்றேன் உங்களுக்காக. கோல்டு வந்து அங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $8 இறங்கிட்டு மார்க்கெட் மறுபடியும் அதே விலை ஏறி முடிவடைஞ்சிருச்சு. ஒன்று. நம்ம இந்தியன் மார்க்கெட் ரன் ஆகும் போது மார்க்கெட் ஏறணும், இந்தியன் மார்க்கெட் முடிஞ்சு அகைன் அந்த விலையில வந்து முடிவடைஞ்சிருக்கு. இரண்டாவது காரணம் எடுத்தோம்னா ருப்பியோட வேல்யூ 28 சென்ட், 28 ரூபாய் 28 பைசா வந்து ருப்பி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. மூன்றாவது, மோடி அரசு நேற்று என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க, வரும் திங்கட்கிழமை அன்னைக்கு கோல்டோட இம்போர்ட் விதிக்கப்பட்டிருந்த சில தடைகளை வந்து விலக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இறக்குமதி வரியை மீண்டும் குறைக்கலாம். அதனை அடுத்து அந்த எவ்வளவு தங்கத்தை இறக்குமதி பண்ற நிறுவனங்கள் எவ்வளவு பண்றாங்களோ அதுல 80% நகையாக எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடைகள்லாம் இருந்தது, எல்லாத்தையும் விலக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கோல்டு வந்து ஒரு ஃபால். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஏசியன் மார்க்கெட்ல வந்து ஒரு டிமாண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்லகிஷா இருக்கு. சைனீஸ் மார்க்கெட்டும் டிமாண்ட் ஸ்லகிஷா இருக்குங்கிறதுனாலதான் செய்தி. இது வந்து எப்பவுமே நடக்காத ஒரு விஷயம். அதாவது 90% இந்த மாதிரி ஆனது கிடையாது. நேற்று வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால நம்ம எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காம பொறுத்திருந்து இன்னைக்கு நாளைக்கு பாக்குறது நல்லது. மார்க்கெட் மேலும் ரெக்கவரி இங்காகுதா இல்ல யுஎஸ் மார்க்கெட்ல டவுன் ஆகுதாங்கிறது. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் குமார்.
வணக்கம் மேடம். நல்லா சொல்லுங்க குமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். லெட் மினி வந்து 123 25க்கு பை பண்ணி வச்சிருக்கேன் சார். கரண்ட் மந்த் இது. சரிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் இது 124க்கு ஷார்ட் போடு, அதாவது ஹெட்ஜிங் பண்ணிருக்கிறேன். எப்படின்னு தெரியல, அது எப்படி போகும் இன்னைக்கு. ஹெட்ஜிங் எல்லாம் வந்து ஹெட்ஜிங் செய்யறதா இருந்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேக்கு பண்ணுங்க. கேரி ஃபார்வர்டு ஹெட்ஜிங் பண்ணீங்கன்னா நீங்க வெளியாகவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னு எடுத்தோம்னா, இன்ட்ராடேல நம்ம என்ன ஆக போகுதுன்னு தெரியாம ஹெட்ஜிங் போயிட்டு அடுத்த நாளுக்கு சுத்தமா தெரியாது. இன்னைக்காவது ட்ரேட் பண்ணும்போது ஏதாவது செய்தியை எதிர்பார்த்து பண்ணுவோம், அடுத்த நாள் சுத்தமா தெரியாது. அதனால ஹெட்ஜிங் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரொம்ப அவசரமான ஒரு சூழ்நிலைக்கு அவரோட ஹெட்ஜிங் சொல்ல மாட்டோம், ஆர்பிட்ரேட் சொல்லுவோம். அந்த டைம்ல போயிட்டு நீங்க ஹெட்ஜ் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ரீஓபன் பண்றதுதான் நல்லது. இருந்தாலும் இன்னைக்கு லெட்டோட அளவு சொல்றேன், அதை வச்சு நீங்க எப்படியா வெளியாக முடியுமான்னு பாருங்க. 124 ரூபாய் 25 காசுக்கு மேல ஏறிச்சுன்னா நீங்க வச்சிருக்க செல்ல வெளியிட்டு பைய ஹோல்ட் பண்ணி 124 ரூபாய் 85 காசுல வெளியாகலாம். நம்பர் 1. இரண்டாவது, இன்கேஸ் 128 ரூபாய் 95 காசுக்கு இறங்குச்சுன்னா பைய வெளியிட்டு செல்ல ஹோல்ட் பண்ணி 122 ரூபாய் 35 காசுல செல்ல வெளியாகலாம். நன்றி சார். இப்போ கமாடிட்டி ட்ரேடிங் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் வந்து ரெண்டுமே அவசியமா சார்? ரெண்டும் அவசியம்னா கண்டிப்பா நாலேஜ் பர்பஸ்க்கு ரெண்டுமே அவசியம். அதுல வந்து ஃபண்டமெண்டல் பார்த்து ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பாக்குறோம்னா ஃபெடோட மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஃபெட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஒபாமா இது பேசிட்டு இருக்காரு, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கு எங்களுக்கு தவிர. பட் டெக்னிக்கலா என்ன ஆக போகுது அப்படிங்கிறது காலையிலேயே தெரியும். ஸோ டெக்னிக்கல் அப்படிங்கிறது முன்கூட்டியே கணிக்கக்கூடிய விஷயம். பட் வேற ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது முன்கூட்டி கணிக்கிற விஷயம் கிடையாது. அதாவது என்ன செய்தி வெளியாகும் தகுந்த மாதிரி மார்க்கெட் மாறுமா அப்படிங்கிறது. ஆனால் கிரேட் வெஞ்சர்ஸ் நேற்று கொடுத்த சார்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, கிரேட் வெஞ்சர்ஸ்ல நேற்று காலையே வந்து அந்த புதுசாக லான்ச் பண்ண சார்ட்ல செல்லிங் மார்னிங்கே காட்டிடுச்சு. மார்க்கெட் டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 மூன்றுமே மதியமே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது இல்லாதவங்க கண்டிப்பா பைய ஹோல்ட் பண்ணி லாஸ்ல வந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து டெக்னிக்கல் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சு அழகா அதை பார்த்து ஓரளவுக்கு லாபத்தை எடுத்துட்டு வெளியாகுது டெக்னிக்கல்ஸ். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் ராதாகிருஷ்ணன். வணக்கம் ராதாகிருஷ்ணன். ஹலோ, சொல்லுங்க ராதாகிருஷ்ணன், நீங்க பேசுறது கேக்குது. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ ராதாகிருஷ்ணன், உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு உங்க கேள்வி என்னன்னு சுருக்கமா கேளுங்க. கூடாயில் வந்து ஃபைனல் ஆயிடுச்சுல பொசிஷன் ஒன்று செல் எடுத்திருக்கோம். ஆயில் நேற்று செல் எடுத்திருக்கீங்க. ஆயில் நேற்று 6131 முடிவடைஞ்சிருக்கு. நேற்று முன்தினம் 6015 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு எடுத்தீங்கன்னா 6000 செல் இருக்கிறதுனால 6135க்கு மேல மார்க்கெட் ஏறுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியேட்டு ஃப்ரெஷ்ஷா பையிங் எடுத்து 6170 டார்கெட் 1ல வெளியாகிறது நல்லது. இதே வந்து 6081 கீழே போச்சுன்னா நீங்க அந்த செல்ல வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணி 6062ல வெளியாகிறது நல்லது. நன்றி. மேலும் பேசலாம் சார். கோவிலிருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் பிரவீன். வணக்கம். சொல்லுங்க பிரவீன், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. இப்போ எனக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி எதுவுமே தெரியாது. நான் பேசிக்கா வரேன், நான் புதுசா வரேன். நான் அந்த டாலர் ரேட்டும் இந்த கோல்டு ரேட் எப்படி கால்குலேட் பண்றேன், அது கொஞ்சம் டீடைலா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ரைட். சி, டாலர் கோல்டு ரேட்டுக்கு அந்த தனி கால்குலேட்டரே இருக்கு. அதுல என்னென்ன விஷயங்கள் உள்ள வரும் அப்படின்னா, ஒரு டாலர் $1290 போயிட்டு இருக்குன்னா அது ஒரு அவுன்ஸின் விலை. ஒரு அவுன்ஸ் எத்தனை கிராம்? 31 டெசிமல்ல போகும். 31.1089 சொல்லி டெசிமல்ல போகும். அத்தனை கிராமோட விலை $1292. ஸோ அப்படி கணக்கு பண்ணும்போது டாலரோட ருபி வேல்யூ என்ன அப்படிங்கிறது, டாலருக்கு ருபி வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு எடுத்துட்டு அந்த ருபி வேல்யூக்கு இன்டூ 31 கிராம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்கணும். இல்லைன்னா அதை டிவைட் பண்ணி ஒவ்வொரு கிராமோட விலை என்ன அரைவ் பண்ணினா கொஞ்சம் கூட தான் வரும். என்ன காரணத்துக்காக கூட வரும் அப்படின்னா, ஆக்ட்ராய் சார்ஜஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டியும் அது ரெண்டுமே அது உள்ள கலந்து வரும். அதனால அதனோட தகவல் நம்ம அன்னன்னைக்கு இப்ப இன்னைக்கு கேட்கணும்னா இன்னைக்கு காலையில ஆக்ட்ராய் சார்ஜஸ் என்ன, என்னையோட இம்போர்ட் டியூட்டி என்ன அப்படிங்கறது நம்ம ஆன்லைன்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தால் தெரியும். நன்றி சார். மந்த்லி ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க, அதாவது மந்த்லி எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ட்ரேட் பண்றவங்க, குறிப்பா வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் சார்பாக வந்து இப்போ ட்ரேட் பண்றவங்க வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார், அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, பொதுவா வந்து அந்த 8% மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. பப்ளிக்கும் அதை பார்த்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. 8 to 10% ரொம்ப கம்ஃபர்ட்டா எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் கிரேட் வெஞ்சர் சக்சஸ்ஃபுல் இன்னைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த மார்க்கெட்ல நேற்று முன்தினம் எடுத்து பார்த்தோம்னா MCXல ஓவரால் டர்ன் ஓவரே வந்து 12,000 கோடியா இருக்கு. ஆனால் கிரேட் வெஞ்சர்ஸோட அனுவல் டர்ன் ஓவர் 620 கோடியா இருக்கு. கிட்டத்தட்ட 5% மார்க்கெட் இந்திய அளவில் நடக்கக்கூடிய வியாபாரத்துல 5% எடுத்திருக்கும். சென்னை அளவுல எடுத்து பார்த்தோம் 46% அன்னைக்கு மட்டும் வியாபாரத்தை எடுத்திருக்கும். சோ இந்த அளவு போயிட்டு இருக்க காரணம் என்ன, பொதுமக்கள் அந்த 8% 10% மாதம் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இன்கேஸ் ஒண்ணுமே தெரியாம ட்ரேட் பண்றவங்க கூட லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப குறைவாக ஆகும். அதுக்கு ஓரிரு மாதங்கள்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு வரதுக்கான பயிற்சி நாங்க கொடுத்துறோம். சார் பயிற்சி வகுப்புகள் பத்தி சொல்லுங்க சார். ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு வந்து இப்ப பயிற்சி வகுப்புகள் வந்து இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா, கண்டக்ட் பண்றீங்களா? பயிற்சி வகுப்புகள் மார்க்கெட்டை பத்தி தெரியாதவங்களும் இல்ல எனக்கு வந்து சில நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் சனிக்கிழமை நாளை மறுநாள் சென்னையில் நடக்க இருக்கு. காலை 10 மணில இருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. 10 மணி அப்படிங்கிறது நீங்க 9:30 மணிக்கே நீங்க ஆபீஸ்க்கு வந்துடுறது நல்லது. அதிகபட்சம் 60 பேர் தான் நாங்க எடுப்போம். இதற்கு வந்து நீங்க முன்பதிவு அவசியம். கிரேட் வெஞ்சர்ஸ் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். முக்கியமாக சொல்றேன், ஆல்ரெடி மார்க்கெட் நல்லா தெரிஞ்சவங்க வர வேண்டாம். ஏன்னா இது நியூ கமர்ஸ்க்காக. ஒன்று நியூ கமர்ஸ் இல்ல இப்ப புதிதாக ஆரம்பிச்சு ஒரு 4-5 மாசத்துல நிறைய சந்தேகம் இருக்குங்கிறத மட்டும் இதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அனுமதி இலவசம் தான், ஆனால் முன்பதிவு அவசியம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். துறையிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மாணிக்கம். வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க மாணிக்கம், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சில்வர் 42,200க்கு பை பண்ணிருக்கேன் சார். சரிங்க சார். குட் மார்னிங் மேடம். சில்வர் 42,200க்கு பை பண்ணிருக்கேன் சார். அதை ஹோல்ட் பண்ணலாங்களா, எப்ப வெளியே வரலாங்க, இல்ல அந்த கீழே தான் போகலாம் மேல வருங்களா? இல்லங்க, ஹோல்ட் பண்றது நல்லது கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு திருப்பியும் மார்க்கெட் ஏறுமா அப்படிங்கறது அடுத்த எந்த கரண்ட் கான்ட்ராக்ட்ல வாங்கினா டைமும் இருக்காது உங்களுக்கு. அதனால 40,850 மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா இன்னைக்கு செல்லிங் வேணாலும் போய் ஒரு 100-150 ரூபாய் எடுத்துட்டு வெளியாகலாம். நீங்க கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு மார்க்கெட். இது ஏன் இந்த தவறு பண்றீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்றதுனாலதான். அது மாதிரி கேரி ஃபார்வர்ட் எல்லாம் பண்ணாம ட்ரேட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு அளவுல கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு ஒரு 2-3 நாட்கள் நீங்க போன் பண்ணி அளவு இலவசமா பெற்று அதுல ஏதாவது நீங்க உபயோகமா வெளியாக முடியுமான்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சனிக்கிழமை அன்னைக்கு எங்கன்னு சொல்லல. சனிக்கிழமை காலை சென்னையில் கிரேட் வெஞ்சர்ஸோட ஹெட் ஆபீஸ் தலைமை அலுவலகத்தில் நடக்க இருக்கு. 100 அடி ரோட்டில், கோயம்பேடு 100 அடி ரோட்டில் ஹோட்டல் விஜய் பார்க் ஆப்போசிட்ல எங்க கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆபீஸ் இருக்கு. அங்க தாராளமா வந்து கலந்துக்கலாம். நன்றி. தேங்க்யூ சார். நீங்க எங்க அரங்கத்துக்கு வந்தது இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. நன்றி. வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு இன்று இந்த அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.